திருச்சிற்றம்பலம். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் வணக்கம். நம்மளுடைய தொடர் திருவாரூர் பதிகம் சீரீஸ்ல இன்னைக்கு நாவுக்கரசு பெருமானுடைய ஒரு அழகான தேவார பாடலை தான் பார்க்க போறோம். பாசத்தை பற்று அறுக்கலாகும் நெஞ்சே, பரஞ்சோதி பண்டரங்கா பாவநாசா, தேசத்து ஒளிவிளக்கே, தேவ தேவ திருஆரூர் திருமூலட்டானா என்றும் நேசத்தை நீ பெருக்கி நேர் நின்று உள்கி நித்தலும் சென்று அடிமேல் விழுந்து நின்று ஏசற்று நின்று இமையோர் ஏரே என்றும் எம்பெருமான் என்று என்றே ஏத்தானில்லே. அதாவது நம்ம இப்ப வாழற வாழ்க்கைக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய கர்ம வினை. இந்த கர்ம வினைக்கு ஆதாரமா சொல்லப்படுவது நம்ம எல்லாத்து மேலையும் வைக்கக்கூடிய பாசம். அது உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம், உயிர் உள்ள பொருளாவும் இருக்கலாம். அதனால அந்த பாசம்ன்ற வேற நம்ம அறுக்கணும். நமக்கு உண்டான கடமைகளை செய்யணுமே தவிர எது பேர்லையும் பற்றுதலை வைக்க கூடாது. அப்படி பற்றுதல் வைக்காம நம்ம வாழணும்னா அதுக்கு திருவாரூர் தியாகராஜ சுவாமிய நித்தலும் நீ வணங்க வணங்க உனக்கு எது பேர்லையும் பாசம் வைக்காமல் வாழக்கூடிய விதத்தை சுவாமி உனக்கு கத்துக் கொடுப்பான் அப்படின்ற விஷயத்த சொல்லக்கூடியதுதான் இந்த பாடல். பாசத்தை பற்று அறுக்கலாகும் நெஞ்சே. பாசத்தை நீ நெஞ்சமானவனே, நீ முதல்ல அதை விட்டு கொடுக்கணும். பாசம் உன்னை விட்டு போகணும். பரஞ்சோதி பண்டரங்கா பாவநாசா அப்படின்னு தியாகராஜ பெருமான கூப்பிடுறார். தேசத்து ஒளிவிளக்கே, தேவ தேவ திருஆரூர் திருமூலட்டானா. தியாகராஜ சுவாமி திருவாரூர்ல கோவில் கொண்டிருக்கார் அப்படின்னும் போது அங்க மூலலிங்கமா இருக்கக்கூடியவருக்கு மூலட்டானன் அப்படின்னு பேர் உண்டு. அதனால்தான் திருஆரூர் திருமூலட்டானா என்றும் நேசத்தை நீ பெருக்கி, அதாவது அவர் பேர்ல நம்ம காதல் கொண்டு வணங்கணும். எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நான் போறேன் அப்படின்றது இல்ல. அவர் பேர்ல காதல் கொண்டு போகணும். நேசத்தை நீ பெருக்கி நேர் நின்று, அவர் முன்னாடி போய் நின்று உள்கி நித்தலும் சென்று என்னைக்கும் தவறாமல் வணங்கணும். அடிமேல் விழுந்து நின்று, அவருடைய திருவடி கீழே விழுந்து நின்று ஏசற்று நின்று, எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் அவரை வணங்குபவர்களுக்கு இமையோர் ஏரே என்றும் தேவர்களின் தலைவனே என்றும் வணங்குபவர்களுக்கு எம்பெருமான் என்று என்றே ஏத்தானில்லே. அதாவது தியாகராஜனை இனி இப்படி சொல்லி எப்பொழுதும் ஏத்தி புகழ வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். இது ஒரு அழகான பாடல். இன்னும் ஒரு நல்ல பதிவுகளை மீண்டும் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.